டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்னன்னா கோடை காலத்தில் உள்ள நோய்களுக்கும் அதனுடைய மருந்துகள், மருத்துவ குணங்கள், அதனுடைய உறுப்புகளின் எந்தெந்த மருந்து நமக்கு பழங்கள் எந்தெந்த பழம் நம்ம அந்த உறுப்புகளை சரிப்படுத்தும் வெயில் காலத்துல அப்படின்றத நம்ம பேச போறோம். அதுவும் எவ்வளவு முக்கியமானதுன்றதை நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் மாம்பழம் தான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கோடை காலத்துல மாம்பழம் தான் சீசன். அது சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த நோய்களுக்கு தகுந்த உணவுகள் கிடைக்குது. பழங்கள், அந்த பழத்தை நம்ம எப்படி சாப்பிடணும், எந்த முறையில சாப்பிடணும், யார் யாரு சாப்பிடணும், இதை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. பழங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா, மாம்பழத்துல மெயினானது கண் பார்வை நல்லா இருக்கும். அடுத்து தலைமுடி கருகருன்னு இருக்குதான், அதுவும் காரணம் மாம்பழம். மேனி மினுமினுன்னு இருக்கும். எந்த ஒரு அழகா கொண்டு வரும் மேனிய, ஃபேஸ்ல இருந்து எல்லாத்தையும் ரொம்ப நல்லா நம்ம அழகா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு மேக்கப் தேவையில்லை. மாம்பழத்தை சாப்பிட்டாலே நம்ம நல்ல மினுமினுன்னு மெருவாகலாம். இது மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாம்பழம்ன்றது நமக்கு ஒரு ஆப்பிளுக்கு சமணம். ஆப்பிள் தான் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. மாம்பழம் தான் ரொம்ப முக்கியம். மாம்பழத்தை வாங்கி எல்லாருமே சாப்பிடலாம். ஆனா யார் சாப்பிடக்கூடாதுன்னா சுகர் பேஷண்ட், அவங்களும் சாப்பிடலாம். எப்படி முறைப்படி சாப்பிடணுன்றது இருக்கு. இந்த மாம்பழம் சாப்பிடும்போது எல்லாருமே எடுத்துக்கங்க, மேலே நல்லா கழுவிட்டு பால் இல்லாம சாப்பிடணும். அந்த பாலோட சாப்பிடும்போது வாய்ப்புண் வரும். வாய்ப்புண் வராம இருக்குன்னா ஒரு அரை மணி நேரமாச்சும் ஃபர்ஸ்டே மாம்பழத்தை தண்ணிக்குள்ள போட்டு கழுவிட்டு சாப்பிடணும். மாம்பழம் சாப்பிடும்போது கொஞ்சம் பெப்பர் மிக்ஸ் பண்ணிக்கணும். பெப்பரும் நாட்டு சர்க்கரையும் வச்சுக்கணும் பக்கத்துல வச்சு. அதை சாப்பிடும்போது கொஞ்சம் இதையும் சேர்த்துக்கணும். ரெண்டையும், பெப்பரையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு பிரச்சனை வராது. ரொம்ப லைட்டா எடுத்துங்க. அந்த சூடு அது இதுன்னு சொல்றீங்களா, அது கிடையாது. அப்படி உங்களுக்கு பயமா இருக்குன்னா ஒரு 1/4 டம்ளர் பால் குடிங்க. மாம்பழம் சாப்பிட்டுட்டு எந்த நேரம்னு அவசியம் இல்லை, 1/4 டம்ளர் பால் குடிச்சிட்டிங்கன்னா எந்த சூடு இருக்காது. சூடுன்றதெல்லாம் இருக்காது. சுகர் பேஷண்ட்டுக்கு முக்கியமா அங்க சொல்றது கொஞ்சோண்டு சால்ட்டும் பெப்பரும் எடுத்து ஒரு 2-3 பீஸ் தான் சாப்பிடணும். அதிகமா சாப்பிடக்கூடாது. மாம்பழம் இனிப்பா இருக்கும். ஆனா இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது அந்த சுகர் கண்ட்ரோலை கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு ரொம்ப அதிகமாகாது. மாம்பழம் சாப்பிடணும்னு விருப்பப்படுறவங்க ஐயோ சுகர் இருக்கே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பா எடுத்துக்கலாம். இது மாதிரி முறையில எடுக்கணும். நீங்க எப்படி இப்ப சொன்னேன், சால்ட்டும் பெப்பரும் சேர்த்து கொஞ்சம் சாப்பிடணும். இல்லாட்டி பால் குடிச்சுக்கணும். சுகர் போடாம பால் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சுகர் பேஷண்ட் குடிக்கலாம். சாப்பிட்டுட்டு நல்லா வயிறுல நம்ம டைஜஷன் நல்லா பண்ணும். மோஷன் ஃப்ரீ ஆகும். ஃபர்ஸ்ட் மலச்சிக்கலை சரிப்படுத்துவது மாம்பழம். மாம்பழம் சாப்பிடும்போது நல்லா ஃப்ரீ மோஷன் ஆகும். இது மெயினானது. வயிற்று குடல்ல பிரச்சனை இருக்காது, இதெல்லாம் இருக்காது. மாம்பழம் கண்டிப்பா சாப்பிடுங்க. மாம்பழம் சாப்பிட்றவங்க இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, காய் பழத்துல வாங்கி வச்சுக்கணும். காயா வாங்கி வச்சு வீட்டுல பழுக்க வச்சுதான் சாப்பிடணும். பழுத்த மாம்பழத்தை அதிகம் வாங்கி சாப்பிடாதீங்க. இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நான் சொல்றது. முந்தியெல்லாம் மரத்துல இருந்தே பறிச்சு கொடுப்பாங்க. இப்படி அப்படி வர்றதில்லை. பழுக்கிறதுக்காக ஏதோ ஒரு கெமிக்கல் ஏதாச்சும் இருக்கும். அதை நீங்க அவாய்ட் பண்ணதுக்காக தான் சொல்றேன். காய் பதத்துல வாங்கி வச்சு வீட்டுல பழுக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. மாம்பழம் கண் பார்வை ரொம்ப கிளீனா கிடைக்கும். கருமையான கூந்தல், முடி அதை சீக்கிரம் நரைக்காது. அதுக்காக தான் மாம்பழம் சாப்பிட சொல்றோம். அதே போல தோல் சுருக்கமாகாது. தேங்காய் எண்ணெய் தடவுறோம் தோல் சுருக்கம் அப்படின்னு கேரளாவில் இது பண்றாங்க. அதே மாதிரி மாம்பழம் தோல் சுருக்கம் வராது. ஸ்கின் நல்லா இருக்கும். சுருக்கம் இல்லாம இருக்கலாம். எத்தனை வயசுனாலும் சில பேர் பாத்தீங்கன்னா வயசானவங்க மாதிரி இருப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்காது. நீங்க மாம்பழத்தை கொஞ்சம் எடுங்க. நல்ல சுகர் உள்ள பேஷண்ட்டை தவிர மீது எல்லாருமே நார்மலா எடுக்கலாம். நல்லாவே எடுத்து சாப்பிடுங்க. நான் சொன்னது சூடு கிடையாது. மாம்பழம் சூடுன்னு நினைக்கிறவங்க இது மாதிரி சாப்பிடுங்க. பால் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அதாவது மாம்பழத்தை சாப்பிட்டு பால் குடிங்க. சுகர் போடாம குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடிச்சு சொல்றேன், மாம்பழ சீசன்ல மாம்பழத்தை விட்டுறாதீங்க. ஆப்பிளுக்கு சமம் அது, சாப்பிட்டே ஆகணும். பேஷண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு மாம்பழம் மட்டும்தான் சாப்பிடணும், அதிகமா சாப்பிடக்கூடாது. அது எப்படி சாப்பிடணும்னா மதியம் வேலையில காய்கறியோட சாப்பிடணும். காய்கறி வச்சு சாப்பிடும்போது ரைஸை குறைச்சிட்டு மாம்பழத்தை சாப்பிடுங்க. ரைஸ் ஃபுல்லா கூட எடுத்துட்டு காய்கறி மாம்பழம் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ணாது சுகர் பேஷண்ட்டுக்கு.
இதுல சாப்பிடும்போது உங்களுக்கு சில பேர் சொல்றீங்க வாய் புண்ணாகுதுன்னு சொல்றாங்க. வாய் புண்ணாகிறதுக்கு தான் நான் சொன்னது. மாம்பழம் சாப்பிட்டு எந்த நேரம் கணக்கு இல்லை, பால் சாப்பிடலாம். இதாவது சுகர் பேஷண்ட் ஒரு பழம் சொல்லியிருக்கேன். மற்ற பேர் எல்லாருமே நார்மலா இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திகட்டுதா அதோட நிறுத்திக்குங்க, இல்லைன்னா சாப்பிடலாம். மாம்பழம் மட்டுமே சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து உங்களுக்கு நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமானது. குழந்தைகளுக்கு வந்து மாம்பழம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. மாம்பழம் கொடுக்கலாம். ஆனா அவங்களுக்கு அரை பழம் தான் கொடுக்கணும். ரொம்ப கொடுக்கக்கூடாது. கொடுத்தா சில பேர் வயிற்றுக்கு ஒத்துக்கல, வயிற்றால போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால அரை பழம் கொடுத்து பழக்குங்க ஃபர்ஸ்ட். அது சேர உங்களுக்கு ஒரு பழம் கூட கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. ஆனா பீஸா கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது நிறைய தெரியும். அரையா இருந்தாலும் பீஸா கட் பண்ணி சின்னதா கொடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய தெரியும். நீங்க அரை பழம் கொடுங்க.